ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக காளான் செய்யலாம். அதுக்காக ஒரு காளான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கடாயில் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ண விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து கேபேஜ், ஒரு ஃபுல் சைஸ் கேபேஜ் எடுத்துக்கலாம், இல்லை ஹாஃப் கேபேஜ் எடுத்துக்கலாம். இது நல்லா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேணாம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் எடுத்து வச்ச உடனே இஞ்சி பூண்டு கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயமும் கொத்தமல்லி இதையுமே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் மஷ்ரூம், கேபேஜ், அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மின்ட் லீவ்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மைதா மாவு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மைதா மாவு தேவையான அளவுக்கு மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கரண்டி சில்லி பவுடர் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர், ஒரு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் சிக்கன் மசாலாயாக சிக்கன் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்ச இந்த பேஸ்ட்டை ஒரு 2 to 5 இது ரொம்ப தனியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. எவ்வளோ கரெக்டான அளவோ அதுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே கார்னை வந்து கடைசியாக நல்லா போட்டு சாப்பிட்றதுக்காக கார்ன் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு இது பண்ணியிருந்தோம் ஒரு மிக்சர் மாதிரி அதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரை பண்ணுறதுக்கோட நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுருக்காங்க. நான் பிச்சு போடுறது வந்து காமிக்கல, ஒரு தனியாக ஒரு கடாய் மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதனால் பிச்சு போட்டுருவாங்க. ஆனால் பிச்சு போடுறது வீடியோ இதை போட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாய் ஒட்டி இருக்கிறது அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், இன்னொரு கடாயில் கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து சில்லி சாஸ், அப்புறம் சில்லி பவுடர், சோயா சாஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். டொமேட்டோ சாஸ் சில்லி பவுடராக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சில்லி சாஸ், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் நான் சில்லி பவுடருமே கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த வந்து மாவு தண்ணி கரைச்ச தண்ணி இருந்தது, அப்புறம் தண்ணியாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கும். அப்புறம் உப்பு ஆட் பண்ணிட்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை ஆட் பண்ணல அப்படின்னா டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா இதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இந்த மஷ்ரூம் அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி ஆட் பண்ணிட்டு நல்லா நல்லா ஊறுற அளவுக்கு அதை நல்லா சூப்பரான ஒரு காளான் ஒரு பவுல் எடுத்து போட்டு நீங்களும் வீட்டில் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சர்வ் எப்படி இருக்கு சூப்பரான காளான் கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம டிக்ஷா குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோர் வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு லைக் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.